அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். நாளைய தினம் ஆனி மாதத்தோட தேய்பிறை பஞ்சமி சனிக்கிழமையில் சேர்ந்து வருகின்றது. நாளைய தினம் இந்த பஞ்சமி திதி எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளை காலை கிட்டத்தட்ட 11 மணிக்கு ஆரம்பித்து ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணி வரைக்கும் இந்த பஞ்சமி திதியானது இருக்கின்றதுங்க. ஆனால் நாளை இரவு நாம் வராகி அன்னையை வழிபடுவது தான் ரொம்ப ரொம்ப உகந்தது. இப்போது நம்ம ஒவ்வொரு மாதமுமே வளர்பிறை பஞ்சமியாக இருந்தாலும் சரி, தேய்பிறை பஞ்சமியாக இருந்தாலும் சரி, இந்த கற்பூரவள்ளி இலை தாந்திரிகத்தை நான் உங்ககிட்ட பகிர்ந்துட்டு தான் வரேன். ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிறது மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு வழிபாட்டு முறை. இது வரைக்கும் நம்ம சேனலில் நான் இதை உங்கள் கூட ஷேர் பண்ணதே கிடையாது. ஆனாலும் இதை நாம் செய்யும் பொழுது நம்ம வீட்டில் நமக்கு தேவையில்லாத விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, சில விஷயங்கள் நம்ம கண்களுக்கு தெரியும், சில விஷயங்கள் நம்ம கண்களுக்கு தெரியாது. ஆனால் கண்களுக்கு தெரியாமலேயே நம்ம வீட்டில் நம்மளோடே இருந்துட்டு நம்மை முன்னேற விடாமல் தடுத்து நிறுத்தும். அதாவது கண் திருஷ்டி ஆகட்டும், மற்றவர்களோட வயிற்றெரிச்சல், பொறாமை, இவையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் மாபெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவை. ஸோ இப்படிப்பட்ட சில விஷயங்கள்லாம் நம்ம வாழ்க்கையிலிருந்து போகணும் அப்படிங்கிறதுக்காக நாளை தேய்பிறை பஞ்சமியில் ஒரு முக்கியமான வழிபாட்டை நாம் செய்ய போகிறோம். இந்த கற்பூரவள்ளி இலையை பற்றி நிறைய பதிவுகள்லாம் நான் உங்ககிட்ட பகிர்ந்திருக்கிறேன். இந்த இலை, இந்த செடி உங்கள் வீட்டில் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அதற்கு தண்ணீர் விடும் பொழுது, என்னுடைய கஷ்டமெல்லாம் தீரணும்னு நம்ம அதுக்கிட்ட வேண்டும் பொழுது அது நிச்சயமாக நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா இந்த இலையோட நறுமணம் அப்படிங்கிறதுக்கு அவ்வளவு தனி சக்தி அப்படிங்கிறது இருக்குது. இப்போ இதை மாதிரி நம்ம சொன்னதுமே கமெண்ட் செக்ஷனில், அப்போ நாங்கள் வேலைக்கெல்லாம் போக வேணாமா, வேலைக்கு போகாமல் நாங்கள் இந்த செடிக்கிட்ட பேசிகிட்டு இருந்தால் காசெல்லாம் வந்துடுமா, கடன்லாம் தீர்ந்துடுமா அப்படின்னு கேட்பாங்க. இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனமான கேள்வி. என்னால் ஒவ்வொரு பதிவுலேயும் இந்த விஷயங்களோடு சேர்ந்து உங்களுடைய உடல் உழைப்பை, விடாமுயற்சியை நீங்கள் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மணி நேரமும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு வினாடியும் நீங்கள் போட்டுக்கிட்டே தான் இருக்கணும். உங்களுடைய உடல் பொருள் அனைத்தையும் உங்களுடைய முன்னேற்றத்தின் மேல் வைக்கும் பொழுது அதற்கேற்றபடி நீங்களே செயல் புரிய தொடங்கி விடுவீர்கள். அதோடு சேர்ந்து இத்தகைய விஷயங்களை நாம் செய்யும் பொழுது அது நமக்கு மிக நல்ல அற்புதமான பலன்களை தரும். இதுதான் நம்ம சொல்ல வர்றது, சரிங்களா? ஸோ இந்த இலையோட வாசனைக்கு நிகர் இந்த இலை மட்டும்தான். எப்படி இது நம்முடைய உடல் ஆரோக்கியத்திற்கு நிறைய பங்கு வகிக்குதோ, அதே போலவே ஆன்மீகத்திலையும் இது நிறைய பங்கு வகிக்குது. ஸோ ஒவ்வொரு மாதத்துலேயும் வரக்கூடிய பஞ்சமியில் நம்ம இந்த கற்பூரவள்ளி இலை தாந்திரிகத்தை நம்ம செய்கிறோம். யூஸ்வலாக நம்ம எப்படி பண்ணுவோம்னா, இந்த இலையில் ஒரு பச்சை கற்பூரமும் ஒரு கிராம்பும் வச்சுட்டு நம்ம அந்த பச்சை கற்பூரத்தை ஏற்றி வீடு முழுக்க நம்ம ஆரத்தியாக காமிச்சிட்டு வருவோம். முதல்ல நம்ம 5 இலைகளில் ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் 5 இலைகள் கிடைக்காவிட்டாலும் பரவாயில்ல, ஒரு இலையில் நம்ம செய்தாலே போதுமானது. இது இந்த இலை இப்போ உங்களுக்கு இன்றைக்கி கிடைச்சதுன்னா கூட நீங்கள் எடுத்துருங்க. ஆனால் சூரியன் மறைவுக்கு பின்பு எடுக்கக்கூடாது. சூரியன் இருக்கும் பொழுதே இதை நம்ம எடுப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதை மாதிரி இருக்கும் பொழுதே நீங்கள் எடுத்துடுங்க. மற்றவர்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னா அவங்கக்கிட்ட உரிய அனுமதி பெற்று தான் இந்த இலை மேலே நீங்கள் கையை வைக்கணும். அதே போல் எந்த ஒரு இலையோ பூவோ வேரோ நாம் எடுக்கும்பொழுது, நம்முடைய நல்வாழ்விற்காக எடுக்கும்பொழுது சர்வதோஷம் நசி நசி அப்படிங்கிறத சொல்லிட்டு தான் நம்ம அதை பறிக்கணும். ஸோ இப்போ நம்ம செய்யக்கூடிய இந்த ஒரு வழிபாட்டுக்கு ஒரே ஒரு இலை இருந்தாலே போதுமானதுங்க. ஆனால் இதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம டெமோ பார்த்துடலாம். இதற்கு நாம் பயன்படுத்தக்கூடியது இதை மாதிரி சாம்பிராணி தூபக்கால் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லது. அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டில் ஏதாவது பழைய பாத்திரம், சாம்பிராணி போடக்கூடிய பாத்திரமோ அல்லது தேங்காய் சிரட்டை கூட நீங்கள் எடுத்துக்கலாம், ஒன்றும் தவறு கிடையாது. அதே போல் ஏதாவது பழைய அகல் விளக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் அதை எடுத்துக்கலாம். ஜஸ்ட் அதில் ஒரு இலை மட்டும், கற்பூரவள்ளி இலை மட்டும் நீங்கள் வச்சுடுங்க. இதை வச்சுட்டு இதற்கு மேலே நாம் வைக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு பஞ்சகவ்ய விளக்கு. சாதாரணமாக ஒரு பஞ்சகவ்ய விளக்கை நம்ம ஏற்றி வச்சாலே நம்ம வீட்டில் யாகம் செய்த பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நாளைக்கு தேய்பிறை பஞ்சமி அப்படிங்கிறதால இந்த பொருள்களை எல்லாம் வைத்து நம்ம இதை ஏற்றி வைக்கும் பொழுது, இப்போ என்ன 5 பொருள்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலை 1,
பஞ்சகவ்ய விளக்கு 2, கிராம்பு 3, பச்சை கற்பூரம் 4, இதில் நெய் விட்டு நம்ம ஏற்ற போகிறோம். ஸோ 5 பொருள்களை நம்ம மொத்தமாக ஏற்ற போகிறோம். அதுவும் நாளை இரவு வரக்கூடிய 8 to 9 சனி ஹோரையில் நாம் ஏற்ற போகிறோம். ஸோ கடன் சார்ந்த பிரச்சனைகள் அதெல்லாம் நிச்சயமாக தீர்ந்துடும். எதெல்லாம் நம்மளை விட்டு போகணும்னு நினைக்கிறோமோ, அது நோயாக இருந்தாலும் சரி, ரொம்ப வறுமையில் இருக்கிறோம், அல்லது வழக்கு நடந்துட்டு இருக்குது, குடும்பத்தில் ஒற்றுமை இல்லை, சுப நிகழ்ச்சிகள் தடையாகுது, வேலை சரியாக கிடைக்க மாட்டேங்குது, எல்லாத்துலேயும் தடையாகவே இருக்குது அப்படின்னா நம்ம இந்த தேய்பிறை நாட்களை பயன்படுத்திக்கணும். ஒவ்வொரு தேய்பிறை திதியிலையும் வரக்கூடிய அந்தந்த திதிக்குரிய தெய்வத்தை நாம் வழிபாடு செய்வது நல்லது. அதிலும் நாளைக்கு நம்ம இதை ஏற்றி இது எரியும் பொழுது சாதாரணமாக இந்த விளக்கு பஞ்சகவ்ய விளக்கு ஏற்றினாலே நல்ல ஒரு ஸ்மெல் வரும். அதிலும் நம்ம இந்த வாசனை பொருட்கள் கீழே நம்ம இந்த இலை வச்சுருக்கிறோம். இதோட சூடு இது எரியும் பொழுது அந்த இலைக்கு போய் அந்த இலை, பச்சை கற்பூரம், கிராம்பு இதெல்லாம் அந்த ஸ்மெல்லு நம்ம வீட்டில் எல்லா இடத்துலையும், மூளை முடுக்கு எல்லா இடத்துலையும் அது போகும். ஸோ இப்போ நம்ம பச்சை கற்பூரத்தை ஃபஸ்ட்டு ஏற்றிடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டோம்னா இது நல்லாவே எரிய ஆரம்பிச்சிடுங்க. ஸோ நம்ம இதை எரிய வச்சாச்சுங்க. திரிநூல் போடணும்னு அவசியம் கிடையாது. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதில் நெய்யோ அல்லது நல்லெண்ணெய்யோ விட்டாலே அது நல்லா எரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இது இப்படி எரியும் பொழுது நீங்கள் சுத்தபத்தமாக இருந்தீங்கன்னா உங்கள் பூஜை ரூமில் ஆரத்தி காமிச்சிட்டு, அனைத்து தெய்வங்களுக்கும் ஆரத்தி காமிச்சிட்டு, வாராகிய மனதார வழிபாடு செஞ்சுக்கிட்டு உங்கள் வீட்டில் எல்லா இடத்துக்கும் இதை எடுத்துக்கிட்டு போகலாம். சில பேர் என்ன சொல்லுவாங்க, இந்த விளக்கு ஃப்ரெஷ்ஷாக இல்லை அப்படின்னா அது உடனே நின்று போயிடும். அப்படிப்பட்டவர்கள் நீங்கள் திரிநூலும் பயன்படுத்திக்கலாம். முழுவதுமாக எண்ணெய், நெய்யெல்லாம் இந்த இடத்துலலாம் நீங்கள் கொஞ்சம் விடணும். அப்போ தான் இது முழுவதுமாக எரியும். அதுக்கப்புறம் நீங்கள் ஹாலில் இதை நடுவில் வச்சுட்டு அதை சுற்றி வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் அமர்ந்து ஒரே மனதாக பிரார்த்தனை செய்யலாம். குடும்பம் முன்னேறணும், குடும்ப முன்னேற்றத்தை தடுக்கக்கூடிய விஷயங்கள் எங்களை விட்டு அகலணும் அப்படின்னு நீங்கள் தாராளமாக பிரார்த்தனை செய்யலாங்க. ஸோ இதில் வர வாசனையை நாம் நுகரணும். இந்த வாசனை எந்தெந்த இடத்துக்கெல்லாம் போதோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாமே வீட்டை விட்டு வெளியில் போயிடும். அடுத்த நிமிஷம் வீட்டை விட்டு வெளியில் போயிடும். ஸோ இந்த ஒரு நறுமணம் உங்கள் பீரோவில் எல்லா ரூம்லேயும் வர மாதிரி இருக்கணும். ஜஸ்ட்டு பீரோவெலாம் திறந்து வைங்க. இதிலேருந்து இது எரிஞ்சு முடிச்சதும் புகை வரும். அந்த புகை எல்லா இடத்துலையும் போய் படணும். அப்படி படும்பொழுது நல்ல ஒரு ஆற்றல் அந்த இடத்துல உண்டாவதை நம்மளே உணர முடியுங்க. நம்ம திரிநூல் இல்லாமல் எரிய வச்சோன்னா அது கொஞ்சம் நேரம் தாங்க எரியுது. அதனால் நான் திரிநூலை போட்டுட்டேன். இதில் நம்ம நெய் அல்லது நல்லெண்ணெய் விட்டு நம்ம இது முழுவதும் எரியிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். நீங்கள் ஒரு 5 நிமிடம் பிரார்த்தனை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் வேலையை பார்க்க போயிடலாம். சின்ன குழந்தைங்கள்லாம் இருந்தால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஏன்னா இதில் போய் கையை வச்சாங்கன்னா இது முழுவாக இந்த விளக்கே ஃபுல்லாக எரிஞ்சு சாம்பல் ஆகிடும், பஞ்சகவ்ய விளக்கு மட்டும். அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் இதை நீங்கள் உங்கள் பூந்தொட்டிகளில் கொட்டிடலாம். அப்படி இல்லைன்னா நம்ம திருநீராகவும் பயன்படுத்தலாம். அது நம்மளுடைய விருப்பம். ஸோ இந்த 5 பொருள்களை பஞ்சமி இரவில் நம்ம ஏற்றி நம்ம வீடு முழுக்க இதை காமிக்கும் பொழுது நிச்சயமாக நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படும். இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.